Good morning, students. Unit 6. Okay, Unit 6 poem, No Men Are Foreign. This is a memory poem written by James Falconer Kitcup. No Men Are Foreign James Falconer Kitcup nala எழுதப்பட்ட ஒரு poem. So this is a memory poem. Read the poem to know why we must not hate our brethren because they belong to a different country or speak a different language. The poet reminds us how all the people are similar and part of the brotherhood of men. By the end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. So இந்த போயம் என்னது, எதை பத்தி சொல்ல வருது? நம்மளுடைய சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் பத்தி சொல்ல வருது. எப்பயுமே நம்ம வேறுபட்ட, அதாவது நம்மளோட இருக்கவங்களை தவிர மற்ற எல்லாத்தையுமே, வேற ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, வேற கண்ட்ரில இருந்தாலும் சரி, அவங்கள வேறுபட்ட நாட்டுல இருக்கவங்க அப்படின்னு நினைச்சு வெறுக்கிறோம். யாராச்சும் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்னா அவங்கள சில பேர் வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நம்ம நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் அப்படி நம்ம மற்றவங்கள வெறுக்க கூடாது? இங்க போயிட்டு என்ன சொல்றாரு, எல்லா மக்களுமே ஒன்றுதான், எல்லாருமே இந்த மனித சகோதரத்துவத்தை தான் ஒரு அங்கம் அப்படின்னு நினைச்சு அவர் ரிமைண்ட் பண்றார். போயம் கவிதையோட முடிவுல நம்ம எடுத்து நாமே சண்டையிடுவது இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப மாறானது, புறம்பானது. மனிதர்களுக்குள்ளேயே சண்டை போடுவதுன்றது ஒன்று இப்போதைக்கு எப்பயுமே மாறாம இருக்கு. அது இயற்கைக்கு எதிர்வானது அப்படின்றார். Remember, no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes. Remember, no men are strange. நம்ம நினைவுபடுத்தி பார்க்கணும். No one is different. யாருமே புதுசானவங்க கிடையாது. Strange means different, new one, unfamiliar face. யாருமே வித்தியாசமானவங்க இல்ல. And no countries are foreign. எந்த நாடுமே அந்நிய நாடு கிடையாது. இப்பயும் நம்ம பாக்குறோம், நிறைய இடங்கள்ல சண்டைகள், போராட்டங்கள், இடத்து பிரச்சனை, நில பிரச்சனை, தென் மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை நிறைய நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது அந்த போயட்டோட ஒரு கொஸ்டின். ஏன் உங்களுக்குள்ளேயே மனிதன் எல்லாரும் ஒண்ணுதான், இந்த உலகம் எல்லாருக்குமே ஒண்ணுதான், எல்லாரும் குறிப்பிட்ட நாள் வாழ போறோம், குறிப்பிட்ட நாள் இந்த உலகத்தை விட்டு போறோம். யாரும் போகும்போது எதையும் எடுத்துட்டு போறது கிடையாது இல்லையா? அப்படி இருக்கப்போ எதுக்காக இந்த வாழக்கூடிய நாட்கள்ல சண்டை சச்சரவுகள் இருக்கு அப்படி நம்ம போடக்கூடாது அப்படின்றத அந்த போயத்தை ரிமைண்ட் பண்றாங்க. beneath all uniforms, எந்த வித யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருக்கவங்க எந்த விதமான யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் a single body breathes. அது அவங்க சுவாசிக்கிற உடல் ஒன்றுதான். ஒரு நார்த் இந்தியன்ஸ்ல இருக்கவங்க, அவங்க ஒரு அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க ஒரு வேற ஒரு யூனிஃபார்ம், ஆர்மி யூனிஃபார்ம் போட்டுருக்காங்கன்னா அவங்க வேற மாதிரி சுவாசிக்கிறதும் நீங்க வேற ஒரு மாதிரி சுவாசிக்கிறதும் கிடையாது. எல்லாருமே எல்லாருடைய பாடியுமே அந்த ஒரே ஒரு உடல் தான் சுவாசிக்குது. லைக் அவர்ஸ் the land our brothers walk upon is just like this in which we all shall live. Like ours, நம்மை போடுறதே நம்மளோட சகோதரர்கள் நடக்கும் நிலம். இங்க முக்கியமா சொல்றது அந்த போர்க்களத்தை பத்தி இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. போர்க்களத்துல இந்த ஆர்மி நம்ம மேல என்னது, அந்த பார்டர்ல ஃபைட் பண்றவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க இல்லையா? மற்ற கண்ட்ரிஸ்னா வேற யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்ம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஆர்மி யூனிஃபார்ம் போட்டு சண்டை போட்டாலும் எல்லாருடைய உடலும் ஒரே மாதிரிதான் சுவாசிக்குது. தென் நிலம், லைக் அவர் த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான், நம்ம நடக்கிற நிலம் மாதிரிதான் அவங்க நடக்கிற நிலமும். அவங்க மட்டும் ஆகாயத்துல நடக்கல, அவங்களும் அதே போலதான் நடக்கிறாங்க. It's just like this in which we all shall live. அவங்க இதே போல பூமி தான் அவங்களும் நடக்கிறாங்க. நம்மளும் கடைசியில என்ன ஆக போறோம், இங்கதான் புதைக்கப்பட போறோம், பூமியில தான் புதைக்கப்பட போறோம். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்றக்கான ஒண்ணு எரிப்பாங்க அல்லது புதைப்பாங்க. அவங்கள ஆகாயத்துல பறக்க விட்டுருவாங்களா? இல்ல,
எங்க போட்டாலும் என்னது இந்த பூமிக்குள்ளதான் போறோம். They too aware of sun and air and water are fed by peaceful harvests by what's long winter storm. So they too aware of sun, air and water. அவங்களே என்னது சூரியன், காற்று, தண்ணீர் இதை பத்தி தெரிஞ்சவங்க தான். அதை பத்தின அவேர்னஸ் அவங்களுக்கும் இருக்கு. சூரியன் அதிகமா இருந்தா எப்படி இருக்கணும், காற்று அதிகமா இருந்தா எப்படி இருக்கணும், தண்ணியோட தேவை என்னன்னு சொல்லி அவங்களுக்கும் அதை பற்றி தெரியும். அதை பற்றி அவேர்னஸ் உண்டு. Or fed by peaceful harvest by vast long winter storm. அந்த அவங்கள என்னது அந்த அமைதி மிக்க அறுவடையால் ஊட்டப்பட்டவர்கள் சொல்றாங்க. பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட், பீஸ்னா அமைதி, ஹார்வெஸ்ட்னா ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. சோ யுத்தம்ன்ற ஒரு நீண்ட ஒரு பனிக்காலத்தினால அவங்க பட்டினி கிடந்தவங்க தான். அமைதியா இருந்து சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த யுத்த களத்துல பல நாட்கள் போராட்டத்துல அவங்க பட்டினியா கிடந்தவங்க தான். The hands of ours and in the lines we read. அவங்களுடைய கைகள் என்னது நம்முடையதான். அவங்களோட கை ரேகைகள்ல அதாவது அவங்களோட உழைப்ப நாம படிக்கிறோம். அவங்க உழைப்பு நம்ம உழைப்புல இருந்து வேறுபட்டது கிடையாது. A labor not different from our own. நாட்டுக்காக போராடுற அவங்களோட உழைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். நமக்கு அவங்க உழைப்பும் நம்மளுடைய உழைப்பும் ஒண்ணுதான். Remember, they have eyes like ours that wake or sleep and strength that can be won by love. Remember, they have eyes like ours that wake. அவங்களே என்னது நம்ம போலவே முழிச்சிருப்பாங்க அல்லது முழிக்கக்கூடிய அந்த உறங்கக்கூடிய கண்களை வச்சிருக்காங்க. தென் அதே போல அன்பால வெல்லப்படக்கூடியது. And strength that can be won by love. அது அண்டர்லைன் படிக்கணும். அன்பால வெல்லக்கூடிய ஒரு வலிமை அவங்ககிட்டயும் உண்டு. ஒருத்தவங்க சண்டை சச்சரவு போடையில நம்ம வீம்புக்கு வீம்பு சண்டை போடும். நீ என்ன பெருசா நான் என்ன பெருசான்னு சொல்லி அது கடைசியில அந்த மரணத்தின் தருவாயில கூட முடிஞ்சிடும். பட் எல்லாருக்குமே அன்போட வலிமை தெரியும். அவங்களோட லவ் அஃபேரை பத்தி தெரியும். யாராச்சும் இப்படி சண்டை போடையில ஒருத்தவங்க அதை விட்டுட்டு சரி விடுப்பா போப்பா என்ன பண்ண போறோம் விடு, எவ்வளவு நாள் நம்ம என்ன வாழ போறோம் விடு, நான் என்ன செஞ்சேன்னா மன்னிச்சுக்கோ, உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிற, உன்ன மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கிடைக்க மாட்டாங்க, பரவாயில்ல எல்லாருக்கும் இந்த பூமி ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம அன்பை சொல்லிட்டோம்னா அதை மீறி யாருமே நம்ம திருப்பி எதிர்த்து வரமாட்டாங்க. ஒரு இடங்கள்ல சண்டை நடந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சண்டை நடந்தாலும் இதுதான், நீ செய்றியா நான் இதை செய்யறேன், நீ என்கிட்ட பேச நான் பேச, நீ மட்டும் அன்னைக்கு அதை கொடுக்கல நான் நீ கொடுக்கல. ஒரு தடவை விட்டு கொடுத்து நம்ம அன்பால அவங்ககிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நம்மள அடிக்கணும்னு தோணாது, அவங்கள நம்மளை திட்டணும்னு தோணாது. ஒரு பொலைட்டா அன்பை அவங்ககிட்ட செலுத்தும் போது கண்டிப்பா ஒண்ணு மௌனம் ஆயிடுவாங்க அல்லது அவங்களோட தப்ப உணர்ந்துருவாங்க. சர சர புறா புறா அப்படின்னு போயிடுவாங்க. இதுதான் ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். நம்ம விட்டு கொடுத்துடணும். சில இடங்கள்ல நம்ம அதை விட்டு கொடுத்துடணும். அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே அதுதான். In every land is common life that all can recognize and understand. In every land is common life. எல்லா நிலங்களுமே என்னது ஒவ்வொன்றுமே எல்லாமே பொதுவானதுதான். அனைவரும் அடையாளம் காண முடிகின்ற அந்த புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை, முடிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கை எல்லாருக்குமே எல்லா நாட்டிலுமே பொதுவானதுதான். Let us remember, whenever we are told to hate our brothers, it's ourselves that we shall dispose us, betray, condemn. நம்ம இன்னும் திருப்பி மறுபடியும் நினைவு வச்சுக்கணும். எப்பெல்லாம் நம்ம சகோதரர்களை வெறுக்க நாம் சொல்லித்தரப்படுறோமோ அப்பெல்லாம் நம்மை நாமே கைவிடப்படுறோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நம்மை நாமே கண்டிக்கிறோம், நம்மளை நாமே பழிச்சுக்கிறோம்னு அர்த்தம். எப்பெல்லாம் எனக்கு அவரை எனிமீஸ்னே சொல்லல, பிரதர்ஸ் தான் சொல்றாரு. எப்பெல்லாம் நம்மளுடைய பிரதர்ஸ எடுக்கிறோமோ இது நம்மளை இகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, டிஸ்போசஸ். சோ கைவிடுகிறது. அண்ட் வெற்றினா அது வஞ்சிக்கப்படுது, வஞ்சிக்கல் சூழ்ச்சி பண்ணப்படுது. தென் கண்டனம், கண்டனம் செய்யறது, எதிர்க்கிறது.
Remember, we could take arms against each other. It is a human earth that we defile. Remember, we could. திருப்பி நம்ம நினைவு வச்சுக்கணும். நாம ஒருவருக்கு எதிராக மற்றவர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எதிர்த்து ஆயுதம் could take arms against each other. ஒவ்வொருத்தவங்களை எதிர்த்து நம்ம ஆயுதம் ஏந்தும் போது it is a human earth that we defile. டிஃபைல்னா என்னது? அசுத்தப்படுத்துறோம். இந்த பூமியவே நம்ம அசுத்தப்படுத்துறோம். அதுவும் எதனால? ரத்தத்தினால். டிஃபைல் உன்னோட புக்ல இருக்கு மீனிங் டேமேஜ் த பியூரிட்டி ஆர் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ் இந்த பூமியோட நிலையவே மாத்திடுறோம். ஒரு போர்க்காலத்துல ஆயுதம் ஏந்தி போர்க்காலம் செஞ்சாங்கன்னா அந்த போர்க்கால முடிவுல அந்த பேட்டரியில பார்த்தோம்னா என்ன இருக்கும்? ஃபுல்லி ஹியூமன் பாடிஸ் அண்ட் ஹியூமன் பிளட்ஸ் அப்படின்னு அந்த பியூரிட்டி மனித அந்த பூமியினுடைய புனிதத்தன்மையே மறைஞ்சு போயிடுது. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. So it is a human earth with our hells of fire. What is the meaning hells? Hells என்னப்பா? அந்த நரகம் சொல்லுவாங்க. ஹெல்ஸ்னா நரகம் சொல்லுவாங்க. நம்மளுடைய செயல்களோட விளைவினால உண்டாகக்கூடிய நெருப்பு நரகம். ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் தூசு எங்கே இருக்கக்கூடிய நமக்கு சொந்தமான அந்த அப்பாவி காற்று என்னது? புனிதமான காற்றை கலங்கப்படுத்துறது. ஸோ நம்மளோட இந்த செயல்கள்னால அந்த பியூரிட்டியான காற்று சுத்தமான காற்று ஒரு நெருப்புக்குள் இருக்கக்கூடிய நரகம் மாதிரி நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அது மாதிரியும் தூசி துகள்களாகவும் மாசுபடுத்தப்படுது. எதனால? நம்ம மற்றவங்கள ஆயுதம் கொண்டு தாக்கும் போது. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country is strange. So மறுபடியும் நினைவுல வச்சுக்கோங்க, மனிதர்கள் யாருமே அந்நியர்கள் இல்லை, எந்த நாடும் வித்தியாசமான நாடு இல்லை, எல்லோரும் ஒன்றே. Again one time I read this poem because this is a memory poem. Remember, no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes. Like ours, the land our brothers walk upon is as like this, in which we shall all lie. They too, aware of sun and air and water, are fed by peaceful hours, by war's long winter storm. Their hands are ours, and in their lines we read, a labor not different from our own. Remember, they have eyes like ours that wake, or sleep, and strength that can be won by love. And every land is common life that all can recognize and understand. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose us, betray, condemn. Remember, we could take arms against each other. It is a human earth that we defile. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country is strange. Then see this about this poem. James Falconer Kirkup. Born James Harold Kirkup was an English poet, translator and travel writer. He wrote over 30 books including autobiographies, novels and plays. Kirkup wrote his first book of poetry, The Dawn Sailor at the Downs, which was published in 1947. His hometown of Southern Seals now holds a growing collection of his works in the Central Library, and artifacts from his time in Japan are housed in the nearby museum. His last volume of poetry was published during the summer of 2008 by Red Squirrel.
by Red Squirrel Press and was launched at a special event at Central Library in South Shields. ஸோ இவருடைய பாடல்கள் வந்து பெரிய டிராவலர், இவர் ஆட்டோபயோகிராபிஸ், அதுவும் போக இவர் நிறைய நாவல்கள், நாடகங்கள் எல்லாமே 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கார். அந்த கிர்கப்பினோட பாடல்கள் அடங்கிய முதல் புத்தகம் த ட்ரவுன் சைலர் டவுன்ஸ் அப்படின்ற ஒரு 1944 அது வந்து பதிப்பிக்கப்பட்டது. இங்கிலாந்தில் உள்ள அவருடைய சொந்த ஊர் என்னது, சவுத் சீல்ஸ். மத்திய நூலகம் சென்ட்ரல் லைப்ரரி வந்து அனைத்து படைப்புகள், அவரோட எல்லா படைப்புகளையும் வச்சிருக்கு. ஸோ அவர் காலத்துல தான் ஜப்பான் நாட்டில இருந்து பழங்கால பொருட்கள் கொண்ட ஒரு அருங்காட்சியகமும் பக்கத்திலே இருந்தது. அவருடைய கடைசி பாடல் தொகுப்பேதே 2008ல ஒரு கோடை காலத்துல ரெட் ஸ்குயர்ஸ் பிரஸ் அப்படின்ற பதிப்பகம் மூலம் ஒரு சிறப்பு நிகழ்வாக சவுத் சீல்ஸ் மத்திய நூலகத்துல அந்த சென்ட்ரல் லைப்ரரியில வெளியிடப்பட்டுச்சு. க்ளோசரி, லேபர், ஹார்ட் ஒர்க், வெட்ஸே, டிஸ்க்ளோயர், condemn, express complete disapproval, defile, damage the purity or appearance, and outrage, often scandalize. Based on understanding of the poem, read the following lines and answer the questions given below. First question for, you can write down, you can mark the answer near itself. What is found beneath all uniforms? A person. Single word answer. அப்படியே இந்த வேர்ட்ல இருந்து ஆன்சரை கண்டினியூ பண்ணணும். A person is found beneath all uniforms. Second one, what is same for every one of us? எல்லாத்துக்கும் சேமா இருக்கிறது என்னது? The air we breathe and the land we walk. அதெல்லாம் எழுதிக்கங்க. The air we breathe and the land we walk. நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த என்னது, காற்று. The land we walk, பூமி, நம்ம நடக்கக்கூடிய அந்த பூமி. And life are the same. லைனா அந்த இறந்த பிறகு புதைக்கக்கூடிய அந்த பூமி. The same for every one of us. Question number C. Where are we all going to live finally? We all are going to live finally in the same land. Answer என்னது? In the same land. Grave சொல்லுவாங்க, GRAVE. எல்லாரும் கடைசியா எங்க போக போறோம்? ஒரே பூமியில தான் போய் கிடக்க போறோம். Then what is common for all of us? What is common for all of us? எல்லாருக்கும் சமமானது என்னன்னப்பா? Sun, air and water. இது எல்லாருக்கும் தெரியும், இந்த poetryலயும் இருக்கு. Sun, air and water are common for all of us. How are we fed? எப்படி how are we fed? fedனா என்னது? எப்படி நம்ம ஊட்டப்படுறோம்னு அர்த்தம். எதனால நமக்கு திணிக்கப்படுறோம் அப்படின்றது. We are fed by peaceful harvest. நம்ம என்னது? அமைதி மிக்க அறுவடையால் நம்ம ஊட்டப்படுறோம்னா என்னது? என்கரேஜ் பண்றது. We are fed by peaceful harvest. poem அந்த 6th லைன்ல கூட இருக்கு ஆன்சர். peaceful harvest. We are fed by peaceful harvest. Mention the season referred here. So the harvest னு சொல்றனால இங்க என்ன மாதிரி சீசன் இருக்கு? The winter season. எழுதிக்கங்க. The winter season. அங்கே இருக்கு winter starvedனு. 6th லைன்ல லாஸ்ட் வேர்ட் இருக்குப்பா, winter. The winter season is referred here. Who are they? Next page. Who are they? Sorry. Who does they refer to? Who does they refer to? யாரப்பாங்க? தேர்னு சொல்லி அங்க யார சொல்றாங்க? To men. They refers to men from different countries. To men. யாரை குறிக்கிறது? அந்த போர் வீரர்கள். Men, மனிதர்கள் from different countries. எழுதிக்கங்க. They refers to men from different countries. What does the poet mean by
lines we read. Lines we read na enna artham? We can read and understand the hard work of every through their form lines. Answer எழுதிக்கங்க. We can read and understand. We can read and understand the hard work of read and understand the hard work of everyone through the form lines. What does not differ? What does not differ? Enna what does not differ enna artham? What does not differ? So a labor is not differ. A labor is not differ. Labor கூட சொல்லலாம். அல்லது என்னது? The work of other countries னு கூட போடலாம். The work of other countries people. The work of other countries people does not differ from the poets. Then fourth one la, who tells us to hate our brothers? யார் சொல்றாங்க? நம்ம லீடர்ஸ வெறுக்கிறத, பிரதர்ஸ வெறுக்கிறத பத்தி யார் சொன்னாங்க? our leaders. எழுதிக்கங்க. our leaders, O-U-R, our leaders, L-E-A-D-E-R-S. Our leaders tell us to hate our brothers. What happens when we hate our brothers? What happens when we hate our brothers? When we hate our brothers, we hate ourselves. When we hate our brothers, ஒரேல brothers hate பண்ணோம்னா யாரையே நம்ம நொந்துக்கிறோம்? அவங்களவே நம்ம நொந்துக்கிறோம். நம்ம நாமே இகழ்ந்துக்கிறோம்னு அர்த்தம். What do we do to ourselves? What do we do to ourselves? அந்த poem லைன்ல இருக்கு பாருங்கப்பா. We dispose, betray, condemn ourselves. poem லைன்ல இருக்கு பாருங்க. We dispose, betray. 15th லைன்ல இருக்கு பாருங்க. We dispose, betray, condemn ourselves when we hate our brothers. நம்மை நாமே இகழ்ந்துக்கிறோம் எப்போ? when we hate our brothers. When we hate our brothers. Fifth one, what outrages the innocence? What outrages the innocence? Our hells of fire and dust. Our hells of fire. அந்த poem லைன்லயே இருக்கு பாருங்கப்பா. first line. Our hells of fire and dust outrage the innocence of air. That's all. அப்படியே ஆன்சர் அதே இருக்கு. Who are not foreign? யாரு not foreign சொல்றாரு? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். People of other countries. People of other countries are not foreign. People of other countries are not foreign. What is not strange? What is not? எது வந்து புதுசு கிடையாது. Other countries are not strange. Other countries are not strange. The literary devices. Transferred epithets. A transferred epithet is a figure of speech. எல்லாமே literary devices where an adjective or epithet describing a noun. Adjective நாலே என்னது? ஒரு noun describe பண்றது. Is transferred from the noun. Describe பண்றது. In the lines, they too aware of sun and air and water. என்னது? இந்த லைன்ல வந்து epithet என்ன இருக்கு? நம்ம எல்லாருமே அவங்களுக்கும் இந்த sun, air, water பத்தி awareness தெரியும். Are fed by peaceful hours by Oak's long winter starved. Starved is an epithet. Starved என்னது? ஒரு epithet. Which is placed beside the noun winter. Winterக்கு முன்னாடி இருக்கனால இது ஒரு epithet. However, it does not describe the winter as being starved, but describes the pronoun they. என்னது? pronoun they mention பண்ணது. Historically,
Many wars were fought during the winter, while the harvest season was essentially peaceful. வரலாற்று பூர்வமா நிறைய போர்க்களங்கள் வின்டர் சீசன்ல தான் நடந்தது. while எப்போ அந்த ஹார்வெஸ்ட் அறுவடை காலம் ரொம்ப முக்கியமாக அமைதியா நடக்கக்கூடிய அந்த அறுவடை காலத்துலதான் இந்த பக்கம் போர்க்களமுமே நடந்தது. They refers to the soldiers in uniform who had to serve during winter while fighting for their land. Example, winter sword. Winter sword and they transferred epithets. Then metaphor உனக்கு already தெரியும். A figure of speech in which a word or phrase is applied of an object or action. ஒரு வேர்ட் அல்லது phrase ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஆக்ஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு not literally applicable, இலக்கணபூர்வமா இல்லாம ஒரு ஒப்புமையா சொல்லக்கூடியது. Recorded from the late 15th century, the word comes via French and Latin from Greek metaphora, from metaphorian to transfer. So another French and Latin and Greek metaphorன்ற வேர்ட்ல இருந்துதான் metaphor அப்படின்ற வேர்டு கண்டுபிடிச்சாங்க 15th centuryல. Example, hells of fire, metaphor. Repetition. Poets often repeat single words or phrase. இது நோமன் ஆர் ஃபாரின்ற வேர்ட அடிக்கடி அவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தார் இல்லையா? Or phrase lines and sometimes even whole stanzas are at intervals to create a musical effect. சில சமயம் whole stanzaவே ஒரு musical effectக்காக ரிப்பீட் ஆகுது. To emphasize a point, to draw the reader's attention, or to lend unity to a piece. And Nomen of Foreign, James Hiccup repeats the word remember 5 times. Remembers the word 5 times அவர் கொண்டு வந்திருக்கார். 5 times in the poem to emphasize the serious way. Similarly, the last line of the last stanza, remember no man of foreign and no country stage, though reversed, is the same as the first line of the first stanza. முதல் லைனை திருப்பி லாஸ்டும் அவரை கொண்டு வந்திருக்கார். This repetition emphasizes the core message of the oneness of mankind. Based on your understanding of the poem, complete the following by choosing the appropriate word or phrases given in bracket. இது அப்படியே சம்மரி மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம்ப்பா. ஸோ இதுக்கு ஆன்சர் 1 வேர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபுக்கு உனக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுறேன் பேராகிராஃபு மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர், யூனிட்டி ஆஃப் ஹியூமன். யூனிட்டி ஆஃப் த போயம் இஸ் அபவுட் த யூனிட்டி ஆஃப் ஆல் மென். யூனிட்டி ஆஃப் ஹியூமன் ஆஃப் ஆல் மென். ஸோ ஆன்சர் யூனிட்டி ஆஃப் ஹியூமன். Second one, wait பண்ணுப்பா, 1 minute wait பண்ணு. அப்படியே அங்க கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்லப்பா, கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க அதவே கூட அப்படியே அதவே மார்க் பண்ணிக்கங்க, எழுத கூட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பிரதர்ஹுட் பா. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பிரதர்ஹுட். Second one, unity of human. Third one, same land. Second one, unity of human. Third one, same land. Fourth one, languages. Fourth one, languages. Fifth one, breathing body. Fifth one, breathing body. Sixth one, our hands. Our hands. Seventh one, same eyes. Seventh one, same eyes. Eighth one, human earth. Human earth. Ninth one, dreams and aspirations. Dreams and aspirations. Then the last one, unnatural. Unnatural. Next பாருப்பா, advertisement. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டுக்கக்கூடிய advertisement. ஸோ ப்ரிப்பேர் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் 2 கேள்வியில ஏதாச்சும் ஒன்று ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி அதுக்கு மார்க் கொடுப்பாங்கன்னு பாருங்க. பார்டர்
ஒரு முழு பக்கத்துக்கும் பார்டர் போட்டுக்கணும். தென் அந்த கொஸ்டின்ல கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பக்கத்துலயும் தனித்தனியா டிசைனா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கிள் எழுதணும். தென் ஃப்ரீ, ஆஃபர், சேல், டிஸ்கவுண்ட் இப்படி இருக்க வார்த்தை எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதி வட்டம் போடணும். அதுல அந்த ஒரு கிளவுட்ஸ் மாதிரி போடணும். ஸோ ரிலேட்டட் பிக்சர்ஸ் கண்டிப்பா வரையணும். அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. அது ரிலேட்டட். இப்போ மொபைல்னா மொபைல் போன். தென் ஒரு கேக் ஷாப்னா அந்த கேக் பிக்சர். ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கடைனா அந்த ஃப்ரூட் ஜூஸ், அந்த டம்ளர், அந்த ஃப்ரூட்ஸ் பிக்சர். ஸோ தென் கீழே அட்ரஸ் பாக்ஸ் போட்டு பார்டர் மாதிரி போட்டு கண்டிப்பா அட்ரஸ் எழுதணும். அதுல கொடுத்துருந்தாங்கன்னா அதே அட்ரஸ், அப்படி கொடுக்கலன்னா நீங்களா ஒரு அட்ரஸ் அதுல எழுதணும். தென் ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கிஃப்ட் கீழே கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி போடணும். இங்க கார் மாதிரி போட்டுருக்காங்க, இப்படி போட தேவையில்லை, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி போடணும். இத எக்ஸாம்பிள் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. பாக்ஸ் ரைட்டில் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். கீழே பார்டர் போட்டு தான் நீங்க அட்ரஸ் எழுதியிருக்கணும். இந்த இதுல இருக்கு பாருங்கப்பா, சோலார் யூபிஎஸ் சேல்ஸ்ல இருக்கு பாருங்க. இதுல அழகா அந்த ஃப்ரேசஸ் எழுதியிருக்காங்க. ஒரே ஒரு பிக்சர், சிம்பிளா பிக்சர் வரைஞ்சா போதும். நல்லா கொத்த கொத்த கொத்தக்கு ஃபுல்லா படமா வரைஞ்சிடக்கூடாது. அதே போல எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா எதையும் தேவையில்லாம எழுதக்கூடாது. அதுல இருக்கிறத மட்டும்தான் கேட்சி வேர்ட்ஸ் தான் அது. இட் இஸ் given to you, free offer is only 2 days, 2 days, you come and get that. இந்த மாதிரி வேர்ட்ஸ் சென்டென்ஸ்லாம் எழுதவே கூடாது. இந்த இதுல பாருங்க, buy 2 and get 1 ஃப்ரீல எப்படி அழகா ரவுண்ட் போட்டு போட்டிருக்காங்க பாருங்க. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். Then this is the another example for this. Okay, so for you they are asking maybe mobile shop கேட்டுக்காங்க. அந்த மொபைல் ஷாப் இந்த இங்க இருக்கு பாருங்க, பி 2015ல கேட்டதை பாரு. எக்ஸலன்ட் மொபைல் ஸ்டோர். மொபைல் ஸ்டோருக்கு ஷாப் நேம் கொடுத்தாங்கன்னா நீ அதவே எழுதிடு, இல்லாட்டா நீங்களோட பேரு அதுக்கு எழுதணும். பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அண்ட் கிராண்ட் டிஸ்கவுண்ட் சேல். அப்படி நீட்டா ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்கன்னா அதை பார்த்தோம்னாலே அட்ராக்டிவா இருக்கணும். அந்த மாதிரி எழுதணும். You can use only pencil. Don't use color pencil or pen anything for the advertisement. Next, so they are given in some explanation. So an advertisement is an audio or visual form of marketing communication to promote or sell a product, service or idea. ஒரு பொருள் அல்லது சேவையை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்துறதுக்காண்டி இருக்கக்கூடிய ஒளி அல்லது காட்சி வடிவத்தில் தொடர்புகளை உதவுறது தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். புக்ல ஏற்கனவே அந்த குறிப்பு எல்லாத்தையும் பயன்படுத்தி வினாக்களுக்கு சரியான விடையை அளிக்கணும். திஸ் இஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். ஆஃபலி எக்ஸாம் எடுத்துருக்கா. இந்த மாடல் நல்லா ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி நீங்க வரையலாம். மொபைல் கேலக்ஸி அழகா பார்டர் போட்டிருக்கா. அந்த ரிட்டன் அந்த ஃபாண்ட் சைஸ் கூட டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல போல்டு லெட்டர்ல இருக்கணும் டைட்டில், மற்றது கொஞ்சம் ஸ்மாலா இருக்கணும். அந்த ஃப்ரீ இந்த மாதிரி இருக்கிறது மீடியம் சைஸ்ல இருக்கணும். எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, ஃப்ரீ பவர் பேங்க்ஸ் ஆன் மொபைல் பர்ச்சேஸ், போன் கொடுத்துருக்காங்க, ஹேரோ மார்க் போட்டு நல்லா அழகா நீட்டா கொடுத்துருக்காங்க. இங்க அட்ரஸ் மேல போட்டிருக்காங்கப்பா, நீ மேல போட வேணா, கீழேயே பார்டர் போட்டே போட்டுறலாம். ஓகே, தென் this is the question paper. Fill in the blanks. First they are given fill in the blanks. We preserve our natural resources. Modal verb use பண்றதுப்பா. கிராமர்ல ஃபர்ஸ்ட் மாடல் verb யூஸ் பண்ணிருக்காங்க. தென் ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஈஸியான கிராமர் தான், ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ். எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் புக். புக்ல தான் இருக்கு உனக்கு. ஸோ நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை ஆன்சர் பார்த்தாலே நீ ஆன்சர் மட்டும் கூட எழுது, கொஸ்டின் எழுத தேவையில்லை. ரோமன் லெட்டரும் கொஸ்டின் நம்பரும் முக்கியம். ஆன்சர் மட்டும் எழுதுங்க. கொஸ்டின் பேப்பர் தனியா போன்ல இருக்குன்னு விட்டுறாதீங்க. யூ சுட் ரைட் த கொஸ்டின் பேப்பர் இன் யுவர் நோட். மொபைல்ல பார்த்து உன்னுடைய கொஸ்டின் பேப்பரை
நீ அப்படியே வந்து உன்னோட ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கிளாஸ் கவனிக்கிறப்ப எல்லாரும் மற்றவங்ககிட்ட ரிமைண்ட் பண்ணிருங்க. உன்னோட கொஸ்டின் பேப்பர் தனியா நீ இங்கிலீஷ் எழுதுற நோட்லயே எழுதி வச்சிருங்க. மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஸ்டின் பேப்பர் நோட்ல இருக்கணும். போனை பார்த்து எழுதாத. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு அந்த மாடல் பார்க்கணும், நீ நோட்டை பார்த்துக்கலாம். அப்போ போன்ல தேடிட்டு இருக்க முடியாது. தென் fourth one tenses and fifth one வந்து compound words. noun plus noun, எது நவுனு இன்னொன்னு எது நவுன் சேர்த்து காம்பவுண்ட் நவுன் நீ ப்ரிப்பேர் பண்ணணும். தென் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரொம்ப ஈஸியா தான்ப்பா கேட்டிருக்காங்க மிஸ். I forgot dash I had to meet the principal. conjunction whether that if மூணு கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட் ஆன்சரோ அதை மட்டும் எழுதணும். தென் 8th one rearrange the words. rearrange the wordsனா என்னப்பா, சப்ஜெக்ட் வெர்ப் அடுத்து வந்து என்னது மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வரணும் ஃப்ரேசஸ். ஸோ சப்ஜெக்டை போட்டு எது மெயின் வேர்பை போட்டு மீதி உள்ள ஃப்ரேசஸை நம்ம ஃபில் பண்ணணும். அதனால கரெக்ட் ஆர்டர்ல எழுத 1 2 3 4ன்னு போடாதீங்க. நீங்க நீட்டா ஒரு கரெக்டா அந்த வேர்டை போட்டு ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணிருங்க. நீங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, as I healthy or you am as. ஸோ கரெக்டா அந்த வேர்டை போட்டு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருங்க. 9th one noun form. நவுன் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன்றதை எப்படி எழுதணும். ஒவ்வொருலையும் நவுன் ஃபார்ம் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு. அது நவுன் ஃபார்ம் எக்ஸ்பிளைனை எப்படி எழுதுறதுன்னு எழுதணும். தென் அப்ரிவியேஷன் சிசிடிவி. அப்ரிவியேஷன் வந்து சிசிடிவி. நல்ல அப்ரிவியேஷனை கவனமா பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. தென் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் லாஸ்ட் கிளாஸ் நடத்தணும் இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் பார்த்து இதை ஃபில் பண்ணுங்க. அதே போலதான் நெக்ஸ்ட் 11th and 12th சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். தென் fill in the blanks. dash was the chief of all spirits. fill in the blanks வந்து சப்ளிமெண்டரி ரீடர்ப்பா, நீ வேற எங்கேயும் தேடிட்டு இருக்காத. fill in the blanks ஃபுல்லாவே 5 சப்ளிமெண்டரி ரீடர். உனக்கு மொத்தம் போர்ஷன்ஸ் வந்து 1st யூனிட்ல இருந்து 6th யூனிட் வரைக்கும். 6th யூனிட்ல சப்ளிமெண்டரி ரீடர் மட்டும் கிடையாது, மற்றபடி போயம் கிராமர் எல்லாமே இருக்கு. ப்ரோஸ். Identify the character. The second one, the emperor gave Mulan. முலனுக்கு எம்பரர் என்ன கொடுத்தாரு? 15th one, Bennett's wife was in there. Bennett's wife எங்க இருந்தாங்க? நம்ம லெசன் பார்த்தோம்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அதுல இருந்து. தென் கம் இன் ஜிக்ஜாக், கம் இன் ஹியர். யாரு சொன்னதுன்றது அந்த வேர்டை கரெக்டா கேபிட்டல்ல ஆரம்பி. ப்ராப்பர் நவுன் இருந்தா கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிங்க. The truth must be told. Then 18th one, interesting and Jupiter. Others voice இருந்து வந்திருக்கு இல்லையா? Quote from memory. The first 5 lines from the poem No Men Are Foreign. இப்ப நம்ம நடத்தின போயத்துல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கே போயத்தை படிச்சிருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 lines அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 5 lines மட்டும் எழுத வச்சிருக்காங்க. தென் ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் கிடையாது, அப்படியே நீ ஆன்சர் எழுதணும். How did the bird feel when it started flying? First lesson இருந்து வருது maybe. Then second one, mention the things that the grandfather imagine. grandfather imagine பண்றது இல்லையா, அந்த கோஸ்ட் லெசன் மாதிரி வரும் இல்லையா, அதுல இருந்து வருது. ஸோ கரெக்டா அந்த கொஸ்டினை பார்த்து சிம்பிளா நீட்டா எழுதுங்க. The night the ghost got in அந்த லெசன்ல இருந்து இது கேட்டிருக்காங்க. Then next one, what was engraved on the medal? What was engraved on the medal? எதுல இருந்து வருது? The Attic லெசன்ல இருந்து இருக்கு. பேப்பர்ல நீட்டா பிரசன்ட் பண்ணப்பா, கொச்சம் எழுதாத, அடிச்சு எழுதாத. தென் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், உன்னோட இன்டர்னல் மார்க்கு கூட யூஸ் ஆகும். ஸோ யூ கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஸ்டடி well, then you write the exam. 23, what are the benefits of the internet to the common man? இன்டர்நெட் வந்து பெனிஃபிட், என்னென்ன பெனிஃபிட்டை கொண்டு வந்திருக்க டெக் ப்ளூமர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. Why did Mr. Hammer say it was a lost French lesson? லாஸ்ட் லெசன்ல இருந்து கொஸ்டின். 10 பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் ப்ரோஸ்ல இருந்தும் ஒரு பேராகிராஃப் போயட்ல இருந்தும். Write in detail about the selection and training process which the group underwent. இதை empowered woman navigating the world இருந்து கேட்டிருக்காங்க. Then
Describe the journey of life as depicted in the poem by Henry Vaughan. Like a poem வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்க? Like that describe the journey of the life. Life first poetல இருந்து உனக்கு paragraph கேட்டிருக்காங்க. Then poem appreciation question, one more question. So you write in simple way. What are the ways of the Grumble family? 28. How should a woman be treated? 29. Dance refused to ant in the cricket and the கேட்டிருக்காங்க. Dance refused to help the cricket. Why? 30th question. What feeling are evoked in us by the missings in this poem? 31. What is common for all of us? So ரொம்ப ஈஸியான question paper. 8th one. Advertisement. Advertisement இப்ப நம்ம பார்த்தோம்லப்பா மொபைல் கேலக்ஸி அட்வர்டைஸ்மெண்ட் பிரிச்சு தான் உனக்கு மார்க் கொடுப்போம். ஸோ அதுவும் உனக்கு இப்ப வந்து ஸ்கிரீன்ஷாட்ல கொடுத்துட்டேன். யூ ஸ்டடி well and then you attend the test. Okay.